வணக்கம் நண்பர்களே, இது MotorBike Tamil உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய நமக்கு கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஃப்ளக்கு நான் இப்போ தான் மாற்றினேன், ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், இல்லைன்னா ஒரு 10 நாளாக எனக்கும், ஒரு 20 நாளாக எனக்கும், ஒரு மாதம் முன்னாடி தான் மாற்றினேன், ஃப்ளக்கு வந்து போயிட்டே இருக்குது, எத்தனை ஃப்ளக்கு வேணாலும் மாற்றினாலும் போயினே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளக்கு அடிக்கடி போகுதுனாக்கா ஒரு ரீசன் தான், மெயின் ரீசன் அதிகமாக இருக்க முடியும். போர் வீக் ஆகிடுச்சுன்னா, அது போர் வழியாக வந்து மேலே ஏறி வர ஆயில் வந்து பெட்ரோல் ஏர் மிக்சர் கலவையோடு கலந்து எரியும் போது ஃப்ளக் வந்து சடனாக போயிடும், உடனுக்குடனே போயிடும். அதனால தான் நமக்கு ஃப்ளக் வந்து அடிக்கடி போகிறதுக்கு காரணம். இது போர் வீக்கான காரணத்தினால தான் மோஸ்ட்லி இது நடக்கும். எந்த வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வருதோ அந்த வண்டியில் அடிக்கடி ஃப்ளக்கு போயிட்டு தான் இருக்கும். இதுக்கு நம்ம எத்தனை ஃப்ளக்கு மாற்றினாலும் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். ஃப்ளக்கு நிற்காது, ஒரு 10 நாள் ஓடும், மறுபடியும் வந்து ஃப்ளக்கு போயிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு மெக்கானிக் ஷெட் எடுத்து போயிட்டு அங்கிட்ட காமிச்சு ஃப்ளக் ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அங்கே போருக்கு எல்லாம் கழட்டி பார்ப்பாங்க. கழட்டி பார்த்து நமக்கு போர் எதனா போயிருந்துச்சுன்னா போர் ஒன்று ரீசெட் பண்ணலாம், இல்லைனாக்கா புதுசு போடலாம். ஏதோ ஒன்று உங்களோட இது பொறுத்து, உங்களோட அந்த டைமில் சுச்சுவேஷன் பொறுத்து புதுசு போட்டால் பெட்ரு, ரீபோர் பண்ணாலும் பெட்ரு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி போரை வந்து நம்ம ரெடி பண்ணி போடும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும். நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், வண்டி ஓட்டும் போது நான் பின்னாடி ஸ்மோக் வருதா இல்லைன்னு எப்படி நான் திரும்பி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ரைட், எனக்கு புரியுது. அது வந்து நீங்கள் ப்ளக்கு கழட்டி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். அடிக்கடி ப்ளக்கு போகுதுனாவே நான் ஸ்பார்க் ப்ளக் இன்ஜினில் போர் வந்து வீக்காக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து இப்போது நீங்கள் ப்ளக்கு கழட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிளாக்காக கருப்படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளக்கில் ஏதோ போர்லேயோ இல்லை ஹெட்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஆயில் அடித்து கருப்பாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு போர்லேருந்து ஆயில் ஏறுது நமக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்மெல்லு வரும், ஆயில் கசிஞ்சு அது ஆயில் சைலன்சர் சூடு வரனால ஆவியாகி அந்த ஸ்மெல் உங்களுக்கு வண்டி நிறுத்தக்குள்ள நல்லா தெரியும். எப்பயும் வர நம்ம ஸ்மெல்லுக்கும் இப்போ வர நமக்கு ஸ்மெல்லுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்துச்சுனாவே நீங்கள் வண்டியை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி நமக்கு ஸ்மோக் வருது நம்ம அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலே பார்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இந்த போர் வேலை ஹெட் ஒர்க்கோட முடிஞ்சிடும், ஆஃப் இன்ஜின் ஒர்க்கோட முடிஞ்சிடும். நமக்கு ஒரு வேலை நீங்கள் அப்படியே ப்ளக் மட்டும் மாற்றி ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா இன்ஜினில் இருக்கிற ஆயில் லெவல் குறைஞ்சி இன்ஜினே வந்து ஜாம் ஆகிற கண்டிஷன் கூட போகும். நீங்கள் அடிக்கடி இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளக் அடிக்கடி போகுதுனாவே நீங்கள் இன்ஜின் ஆயிலோட லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். ஆயில் லெவல் குறையுதுன்னா நீங்கள் கம்பல்சரி உடனே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஹெட்டும் போரும் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிடணும். அப்படி பண்ணலைனாக்கா இப்போ நார்மலாக ஒரு 4000 5000 ஆஃப் இன்ஜினுக்கு ஆகுதுனாக்கா இப்போ இன்ஜின் ஃபுல்லாக பிரிக்க வேண்டிய கண்டிஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 12,000 அமௌண்ட் வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தான் டபுள் செலவாகிடும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கிலே வந்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி அமௌண்ட்டும் போடும், வண்டியோட கண்டிஷனும் நல்லாவே இருக்கும். மறுபடியும் இல்லை நான் ப்ளக் மட்டும் மாற்றி ஓட்டுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு டபுள் அமௌண்ட் செலவாகிடும். ப்ளக்கில் வந்து மோஸ்ட்லி கறி கட்டுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஸ்மோக் வந்துச்சுன்னா கறி கட்டும். ஃபுல்லாக கறி கட்டுறதுக்கு காரணமே பிளாக் ஸ்மோக் தான். ஒயிட் ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் மாதிரி தெரியும். இந்த மாதிரி மேலே வந்து ஈரப்பசம் இருந்துச்சுனாக்கா ஆயில் வந்து அதிகமாக ஏறுது. அப்படி இல்லைனாக்கா வந்து பெட்ரோல், அதாவது ஓவர்ஃபுல், கார்பரேட்டரில் ஓவர்ஃபுல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பெட்ரோலில் ஓவர்ஃபுல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கறி காற்றும் பெட்ரோலும் வந்து ஒழுங்காக வந்து எரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஃபியூல் மிக்சர் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 16:7 நமக்கு வந்து நார்மலான இஷ்யூ. இப்போ 16க்கு 7 16 பாயிண்ட் வந்து ஏர் வந்துச்சுனாக்கா 7 பாயிண்ட் வந்து நமக்கு பெட்ரோல் வந்தால் போதும், நமக்கு மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மிக்சிங் மாறுபடும் போது நமக்கு வந்து பிளாக் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். ஒன்று இந்த ஏர் ஃபில்டர் அடித்தாலும் அந்த ப்ராப்ளம் வரும், கார்பரேட்டரில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வரும்போது என்ன, நம்ம ஐலிங் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் மைலேஜ் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இல்லை, ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இல்லைனாலே நமக்கு பிளாக் ஸ்மோக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இப்போ ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓட்டிட்ட வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து டெபாசிட் ஆகிட்டுருக்கும் ஹெட்டில். அந்த மாதிரி ஹெட்டில் டெபாசிட் ஆகிடுச்சினாலும் நமக்கு பிளாக் ஸ்மோக் வரும். அது நான் ஒரு 35,000 to 45,000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெட்டை கழட்டி கார்பன்லாம் க்ளீன் பண்ணி வால்வுகள் எதனா டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி போட்டோம்னாக்கா நம்ம இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். 40,000 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வண்டி ஓட்டலாம். அது அந்த டைமில் வந்து பிளாக் ஸ்மோக் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஹெட்டு பிரித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன காரணத்தினால தான் பிளாக் ஸ்மோக் ஏற்படுது. ஆனால் ப்ளக்குக்கு போகிறதுக்கு காரணம் மோஸ்ட்லி ஒயிட் ஸ்மோக் வரது தான். அதாவது பெட்ரோலில் வந்து ஆயில் கலந்து எரியும் போது
இதோட ஸ்பார்க்கோட பவர் குறைஞ்சி போயிடுது. அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ப்ளக் அடிக்கடி போகும். அதே மாதிரி ப்ளக்கு வந்து 12,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 12,000 கிலோமீட்டரில் கழட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளக்கு தெரியும். இது வந்து புது ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே நான் கொஞ்சம் ஒரு 12,000 கிலோமீட்டர் ஓடின ப்ளக் எடுத்து வந்து காட்டுறேன். ஆமாம், இந்த சென்டரில் இருக்கிற ராடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது புது ப்ளக்கு, இது ஒரு 12,000 கிலோமீட்டர் ஓடின ப்ளக்கு. இந்த மாதிரி கருப்பாக இருக்குதுனாக்கா நமக்கு வந்து நம்ம ஹெட்டில் வந்து கார்பன் டெபாசிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 35,000 கிலோமீட்டர் 35 to 45,000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஹெட்டை வந்து கழட்டி வேசினீங்கன்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும் வைக்காது. இப்போ லாங் ட்ரைவ் போடுறீங்க, அந்த மாதிரி அடிக்கடி ப்ளக்கு போகுதுன்னா நீங்கள் பயந்துனே வண்டி ஓட்டணும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ப்ளக்கு போகுதுனாவே நீங்கள் போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் மெக்கானிக் ஷெட் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வண்டி எந்த டைம்லேயும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் ஓடும். சரி, அப்புறம் நம்ம எமர்ஜென்சி டைமில் எடுக்கும் போது தான் வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ப்ளக் அடிக்கடி போகுதுனாவே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து போய் வண்டி நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.